அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த கும்ப லக்கணக்காரங்களுக்கு சூரிய திசை என்ன பலன் செய்யணும்னு சொல்கிறேன். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. கும்பத்துக்கு பொதுவாக எவருமே சிறப்பான பலன்களை அளிப்பதில்லை. அவங்க தசையில் முழுகர் என்ற அமைப்பு எவருக்கும் இல்லை. சப்தாபதியாகிய சூரியன் சிறப்பான பலன்கள் இந்த சூரிய திசையில் கும்ப லக்கணத்துக்கு அளிக்க மாட்டார். கெடுதல் எதுவும் இல்லாமல் சுமாரான திசையாக கொண்டு செல்ல அவர் கும்ப லக்கணக்காரங்களுக்கு 2, 3, 4, 5, 7, 10, 11 இருப்பது நல்லது. இங்கு 6ஆம் இடத்தை குறிப்பிடவில்லை. பொதுவாக சூரியன் 6இல் இருப்பது நல்லதுதான். ஆனால் கும்பத்துக்கு மனைவி ஸ்தானத்துக்கு அதிபதியான சூரியன் சிம்மத்துக்கு 12ஆம் இடமாக கடகத்தில் நிற்பது சம்பாத்திய வலுவை குறைத்துவிடும். வரும் மனைவியில் பெருமைகளை குலைத்து விடுவாள். 8இல் இருப்பதும் 9இல் நீசம் பெறுவதும் நன்மை இல்லை. 9இல் நீசமகம் பெற்றுவிட்டால் மட்டுமே நல்லது. 12இல் பகை பெறுவது எவ்விதத்திலும் கும்ப லக்கணக்காரர்களுக்கு சிறப்பில்லை. உடன் இணைவு, அதாவது கூட புதனின் இணைவு மட்டுமே. குருவின் இணைவை விட குருவின் பார்வை கும்ப லக்கணக்காரர்களுக்கு சூரிய திசையை வலுப்படுத்தும். கருத்தில் கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.